பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே. மாதனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பார், மானிடர் யாரையும் மான் என ஏற்பார். மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே. பொன் என பாம்பணி மாலையை அணிந்து பாக்கரனே, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. வன்புலி தோலினை பொன்னிடை மீதினில் போத்திய பரமேசா, அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம், அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம். அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே. இருந்திட கண்டம் கருத்திட
நஞ்சினை சுவைத்தவனே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அதை நீ அறிந்திடுமே எங்கள் வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏறிட மனதில்லையோ அருணாச்சல சிவமே கொக்கரை மக்களம் முடுக்கையும் வாசிக்கும் விமலேசா எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிடம் எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிடம் நேரம் உமக்கில்லையோ சொல்வாய் அருணாச்சல சிவமே அங்க ஆதி ஒரு அங்க நாராயண அங்க மணி ஓட்டம்மா நீங்க குறி சொல்ல ஆயா நீங்க எதையதையும் உனக்கு பம்பையில பம்பை சத்தம் எனக்கு ஒழுக்கையில உனக்கு ஒழுக்கு சத்தம் உனக்கு மல்லிகைப்பூ வாசனையும் எங்க மனசுக்குள்ள நீங்க இறங்கி வந்து எனக்கு மலை இறங்கி ஓடியாந்து அங்க வரம் கொடுத்து ஓடியாந்து என் மக்களுமே ஆயா நீ வாதாடி உனக்கு சிலங்கையில உனக்கு உள்ளங்கால நீ உத்தமி பத்தினியும் நீங்க ஓட்டம்மா நீங்க முடியாது அந்த திருவண்ணாமலை சிவனுமே அந்த உண்ணாமலை தாயாரும் அந்த கொல்லிமலை மாசி பரியன் நாங்க ஓட்டம்மா முடியாது அங்க சத்திகளை சாத்தியாயா அங்க சத்தியா சாமி அங்க சென்ன பெரியன் தங்கால அப்பா நான் இந்த மலங்காட்டு எல்லையில் நான் அங்காளமாக ஒடியாந்து நாங்கள் வாசப்படி நுழைஞ்சினல்லோ நாங்கள் சிவனுடைய ஆதரவு நான் திருவண்ணாமலை 4 மூலை கோபுரமும் நாங்கள் விட்டறிங்கி ஒடியாந்து நான் உண்ணாமலை தாயாரும் நான் கொல்லிமலை மாசி பெரிய நான் மலையை விட்டு இறங்கி வந்து நாங்கள் சின்ன பெரிய என்ன தங்காலும் நாங்கள் கொடையெடுத்து ஒடியாந்து என் மக்களுக்கு மழை வரமும் அங்கே மடிப்பிச்சம் கொடுத்துனல்லோ என் பிள்ளைங்களுக்கு தொழில் வரம் கொடுத்துனல்லோ நான் இறங்கி ஒடியாரம்பா அங்கே மாங்கலி வரம் கொடுத்து நல்லா அங்கே உடம்புக்கு சோதியம் கொடுத்து இந்த மலங்காட்டு பூசையில் நான் கச்சதமாக நாங்கள் ஒடியாந்து நாங்கள் கணக்கை படிக்கிறோம்பா அங்கே ஊட்டு ஒரு பூசையில் அந்த ஊட்டு ஒரு செய்வனையும் நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறோம்பா நாங்கள் உள்ளங்களை வரங்கன்னு ஜடை மீதினில் கொண்ட குணாநிதியே திருவாசலில் 1000 கங்கையை திருவாசலில் 1000 கங்கையை கண்களில் ஊறிடுமே அதில் குளி அருணாச்சல சிவமே சிவ சிவ
மாலவன் சோதரி மங்கள ரூபிணி இடப்புறம் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமோ ஈஸ்வரனே ஏற்பாய் அருணாச்சல சிவனே சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஈசனே ஆனந்த கூத்தனே ஐயா அணைத்திடுக சிவமே சிவமே தருவாய் நலமே சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாரனே எங்கள் அருணாச்சல சிவனே பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே ஹர ஹர சிவ சிவமோ ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவமோ அபயோ அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே
வானகமே விடும் மாந்தனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே. பொன் என பாம்பணி மாலையை அணியும் கிருபாகரனே, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. எலுமிச்சி மலை இருந்து ஓடியா வன்புலி தோலினை பொன்னிடை மீதினில் போத்திய பரமேஷா, கொண்டு ஆடை தருகிறோம், அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம், அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே. ஐயா ஒடியாயா ஐயா வேலு தாலியை அங்கே வைங்க ஐயா. கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்தவனே, அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே, அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே, அதை நீ அருந்திடும். பூசையாயா அங்க அண்ணாமலையார் சிவனாரியா, நாங்க நாககணி சர்வகணி, அங்க குறிவாக்கு இடவாக்கு, அங்க இணையிலையும் சக்தி வாக்கு, நல்ல வாக்கு, அங்க குடும்பத்து வாக்குலையும் அங்க குழந்தை இன்னும் முடியாது, உங்களை கூப்பிட்டு அழைக்கிறாயா கொண்டாடி வணக்கண்ணு. அப்போ நாங்கள் ஓட்டும் ஒரு நடையா, நாங்கள் அண்ணாமலையாரும் நாங்கள் உண்ணாமலை தாயாரும் இந்த மல்லுக்குள்ளே பிறந்த சிவனுமே நாங்கள் ஓட்டமா ஒடியாந்து. அப்பா பெரியாண்டுச்சு கருப்பு சாமி அம்மன் கும்பிடிக்கல குலதெய்வம் என்ன சாமி உங்களுது? அங்கே சக்தி அம்மா உங்களுக்கு பெரியாண்டுச்சு அழைச்சி வந்துட்டாயா. இந்த அங்காளம்மன் சக்தியில் உனக்கு கூட பக்கத்துணைக்கு வந்து அதிகாரம் பண்ணி செல்வாக்கு பண்ணி ஆதரவு பண்ணி தரேன். இன்னைக்கு உலகத்தை அழைச்சி நீங்கள் ஒத்துரித்த சின்னப்பட்டு சீரழிஞ்சி பொழைச்சி வந்துட்டீங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். மண்ணு மன விவசாயம் அப்படிங்கிறது சுத்தப்படாது. சொந்த வீடு மட்டும் இருக்கலாம், காடு இருக்க முடியாது. விவசாயம் இருக்குதாயா? ஆமாம், காடு இருக்கக்கூடாது.
சொந்த வீடு மட்டும்தான் இருக்கணும், அதிகார சக்திக்கு ஒன்று பயப்படாத, உனக்கு அக்கனி குரு சக்திலாம் கூட வரமாயா, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன, வந்து அதிகாரம் செல்வாக்கு ஆங்காரம் குரு சக்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் சாணம் போக்குவரத்து சக்தி சாணம், சொந்த தொழில் தான் நீங்கள் பண்ணணும். என்னவால் சரிங்க? ஆமாம், அந்த வியாபாரம் தான் பண்ணுறீங்க. அது இப்போ கொஞ்சம் வந்து இப்போ ஒரு 13 நாள் டவுன் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் சூடு பண்ணி தரேன், நீ பயப்படாத. இந்த இடம் வந்துட்டேன், இதுக்கு மேலே நீ கச்சிதமாக 10 ரூபா சம்பாரித்து நீ கணக்காக நீங்கள் பிழைக்கிறத பாருங்கள். எந்த இடத்துக்கு வந்தாலும் நான் ஆதரிச்சுக்கிறேன். உங்களுக்கு மந்திர சக்தி கோளாறு அப்படின்னா பயப்படக்கூடாது, செய்வன கோளாறு அப்படின்னா பயப்படக்கூடாது. உங்களை மெல்ட்டி உச்சாட்டம் பண்ணிவிடுவாங்க, நான் ஆதரித்து கொடுக்குறேன். குழந்தைங்க வந்து சக்தி கொண்டு சரசு கொண்டு 2 பிள்ளைங்க இருக்குதா? ஆமாம், 2 பிள்ளைங்களும் இருக்குமாயா. பிள்ளைங்க பேர் என்ன இருக்க? உங்கள்கிட்ட பணம் தான் சேரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பாவுக்கும் அதிகாரம், உன் பிள்ளைங்க எந்த நாட்டில் வேணாலும் படிக்க வைக்கலாம், எந்த தப்பு தண்டனைக்கு போகாது, அதிகார சக்தி பிரச்சனை இல்லை. பையனுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு மட்டமாக வரும், அதையும் தாக்கு பிடிச்சி கொடுக்குறேன். 2 பேர்த்துக்கு ஆடு மாடுலாம் சுத்தப்படாது, 4 கால் வாகனம் ஒன்று கூட கூடாது. வண்டி வாங்கின இரும்பு தொழில்னால் கச்சிதமாக பண்ணிக்கலாம். எப்படியே மாமனார் மாமியால் ஒருத்தருக்கு போல் ஒருத்தருக்கு சுத்தப்படாது. இருக்காங்களா? ஆமாம், ஆஸ்பத்திரி வைத்தியம், ஆஸ்பத்திரி உச்சாட்டம் அப்படி பார்க்கணும் உன் பையன் நேரத்துக்கு. உங்கள் வீட்டுக்காடு கூட பக்கத்தில் 1 2 3 4 பேர், ஒன்று சுத்தப்படாது 3 பேர், 3ல் ஒன்று சுத்தப்படாது 2 பேர் தான். 2 பேர் தான் இருக்கணும், அது 2 பையனாக தான் இருக்கணும். எப்படி 2 பையனா? உங்களுக்கு சின்னவங்களா பெரியவங்களா? உங்களுக்கு சின்னவங்கன்னா தீர்ந்து போச்சு, உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, குடும்ப சாணம் இல்லை, அதிகார சனி இருக்குது, ஆங்கார் செல்வாக்கு இருக்குது. உங்கள் கூட வந்து 2 பேர் ஜாயிண்ட் வீட்டில் இருக்கிறீங்களா, தொலையா இருக்காங்களா? தொலையா இருக்காங்களா? நீங்கள் வந்து அவங்கள பார்க்க வேண்டியது, அவங்க உங்களை பார்க்க வேண்டியதில்லை. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. உங்களுக்கு ஆதரித்து தரேன். பக்கத்துணைக்கு இன்றைக்கி வந்ததுக்கு தெய்வ அதிகாரம். 7 நாளைக்குள்ளே உன் வீட்டுக்கு தெய்வம் வருது. உன் கனாவில் வந்து நாங்கள் கச்சிதமாக சொல்லணும், பயப்பட வேணாம். ஐயா, இன்னொரு பெரியாண்டச்சு கும்பிட்றோங்கப்பா. அப்பா, இன்னொரு பெரியாண்டுச்சு. ஐயா, உங்களுக்கு பெரியாண்டுச்சு. ஐயா, உன் பேர் என்ன, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? 2 பேத்துக்கும் ஒரே ராசி, ஒரே அமைப்பு, ஒரே அதிகாரம். எப்படி மணிகண்டனுக்கு அதிகார சக்தி, உங்களுக்கு குரு சக்தியாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குறுக்கு வழியில் வந்து இடமக பிரம சக்தி இருக்குது. ஆனால் வந்து உங்கள் பிரச்சனைக்கு உங்களுடைய பேராமத்தைப்படி உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை. எங்கள் தெய்வ சக்திப்படி உங்களுக்கு மடிப்பச்சை கொடுத்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 மாதம் நாங்கள் கட்டோம். அந்த 9 மாதத்தில் நாளைக்கு கூட உங்கள் உத்தரவுத்துறாய 9 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அதிகாரம் பண்ணி கொடுக்குறோம், பயப்படாதீங்க. ஆனால் செய்ய தொழிலுக்கு பக்கத்துணைக்கு வரேன், அதிகார சக்தி பக்கத்துணைக்கு வரேன், ஆதரவு செல்வாக்கு வரும், பயப்படாத. ஆமாம், பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணிவிடுவோம். ஆயா, சக்தி கனியும் சாப்பிட்டுங்க, ஆயா பூசாரி கொடுத்த கனியும் சாப்பிட்டுங்க, பிரச்சனை இல்லை. இந்தா அது சரி. அப்புறம் இந்த பழத்தை குடிச்சிக்க, உடம்பு கிட்டம்பு எல்லாம் எப்படி பிரியாகுதுன்னு பார்த்துங்க. சரி, அடுத்த கணக்கு போகிறேன். ஐயா, பச்சாயி கும்பிட்றேங்க. ஐயா, 5,000 பச்சாயி. உனக்கு பச்சாயி நீர் போல், அதிகாரத்துக்கு போல், செல்வாக்கு போல் வந்திருக்குதா? ஐயா, உனக்கு சிரசக்தி வந்திருக்குது. எங்கே போனாலும் எந்த பிரச்சனை வேணாலும் தீர்வு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் குடியிருக்கிற இடம் தான் உனக்கு பரவாயில்ல, குடியிருக்கிற இடம் அருமையாக இருக்குது. அப்புறமும் வந்து நீ அங்கே போகிற இங்கே போகிற சட்டி தூக்காத, நீ அந்த ஏரியாவிலேயே நீ ஓட்டை கட்டி கச்சிதமாக உக்காந்திக்க, பிரச்சனை இல்லை. குழந்தைங்க 2 பேர் இருக்கணும், பையன் 1 பொண்ணு 1. ஆனால் அதிகார சக்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க நேரத்துக்கு ஆங்கார் செல்வாக்கு, கடங்கச்சி கொஞ்சம் இருக்கும். 3 வருஷம் கொஞ்சம் கடங்கச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் கட்டி தீர்த்துக்கெல்லாம் பயப்படாத, ஆதரவு பண்ணி கொடுத்துட்றேன். அருமையாக இருக்குது. பையனுக்கு நல்ல படிப்பு, நல்ல அதிகாரம், பாப்பா குருசக்தி படிப்பு, பிரச்சனை இல்லை. அடுத்த கணக்கு போகிறேன். அப்போ நாங்கள் எந்த ஒரு பிரகாரங்க ஆராயம் என் குழந்தை ஆங்கார சத்தியாயா. ஐயா, பெருமாள் கும்பிட்றோங்க. ஐயா, ஐயா குழந்தையும் பெருமாள் இல்லை. ஐயா, குழந்தையும் அம்மன் கும்பிட்றோங்க. ஐயா, ஐயா உன் சாமி என்ன சாமி? ஐயா, அதான் கல்லூராயம் தான் வந்திருக்குது. கல்லூராயம் பெரியாய் முன்னே இருந்து கூப்பிட்றேன், பெரியாண்டுச்சு. ஆனால் கல்லூராயம் வந்து அதிகார சனியில் வந்திருக்குதாயா. பெரியாண்டுச்சு வந்து அக்கனி குரு பெரிய, அந்த பெரியாய் தான் இப்போ வீட்டுக்கு வருது. கல்லூராயம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்குது, நீ பயப்படாத. ஆனால் தெகிரி மாதிரி ரெட்டை கொண்டி படித்த பொண்ணு நீயே. இப்போ இந்த 1 வருஷம் 8 மாதமாக பயந்துட்டு கிடக்கிற. இந்த 1 வருஷம் 8 மாதமாக உன் மேனி குறைச்சிட்டாங்க. ஐயா, உனக்கு பயத்தை குறைச்சிட்டாங்க. உன் மேலே ஒரு தெய்வ சக்தி ஒதுங்கி போச்சு. எந்நேரத்தில் தெக்குன்னு பயம் வருதோ அந்த பயம் உனக்கு வந்துகிட்டு இருக்குது. நான் அதிகாரம் பண்ணி கொடுக்குறேன், ஆதரவு பண்ணிக்கிறோம், பக்கத்துணைக்கு வழக்கு வரோம். உனக்கு பயப்படாத. கையில் 3 சக்கரம், காலில் 3 சக்கரம் இருக்குது. உனக்கு குரு சக்கரம் இருக்குதாயா. உன் பேர் என்ன சொன்னேன்? வீட்டுக்காரர் எடுத்து விடுவேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாயா, ஃபஸ்ட்டு வந்திருக்கிற. இதுக்கு மேலே உன் குடும்ப செல்வாக்கெல்லாம் நான் ஆதரித்து பக்கத்துணைக்கு வரேன், அதிகாரம் பண்ணி கொடுக்குறேன். எப்படி இன்றைக்கி அமாவாசைனா 7 நாள் கழித்து ஒரு ஓட்டம் ஓடியா. உனக்கு அதிகாரம் செல்வாக்கு ஆங்காரம் குருசக்தி பக்கத்துல பயப்படாத. செய்யும் தொழில் டவுன் ஆகிப்போச்சு.
அந்த தொழில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணி தரேன், உன் கவலையை ஒதுக்கி தரேன். எப்படி பிள்ளைங்க சக்தி கொண்டு சரசு கொண்டு அதிகாரத்து கொண்டு 3 பிள்ளைங்க, 3ல் 1 இல்லை 2 பிள்ளைங்க தான் இருக்கணும். 2 பேர் தான் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. பிள்ளைங்க பேர் என்ன? ஏன்னா அவனுக்கு நல்ல படிக்க வையாயா. பையனை கஷ்டப்பட்டால் படிக்க வச்சிரு. உன் கஷ்டம் உன்னோட திட்டு போகுது. நல்ல பையன் படித்து வேலைக்கு போயிடுவான். உன் மக்களை 2 பேர்த்தையும் காப்பாற்றுறேன். நான் காப்பாற்றி விடுவேன். என்னுடைய ஆதரவுக்கு வந்துட்டு நான் சத்தியம் உத்தரவு பிரகாரம் நல்ல நேரத்துக்கு கொடுத்துருவேன். தைரியமாக போ, தைரியமாக ராயா, என்னால் சாதிக்க முடியும். அந்த காப்பாற்றி கொடுத்துருவேன். அருமையான வாக்கு. கடை உறுதியாக வைக்கலாம். வச்சிராயா, இதெல்லாம் சம்பாதிச்சு போடலாம். வாக்குஸ்தான் இருக்குது, கஷ்டமெல்லாம் வச்சுக்க. சரி, அடுத்த கணக்கு போகிறேன். ஐயா கருப்புசாமி ஐநாரப்பேன், உனக்கு மக்களுங்க வந்து 2 பேர் இருக்கணும். பையன் 1 பொண்ணு 1. காடு இருக்கணும். காடு பேர் என்ன சொன்னேன்? 3, 6, 8, 10 3 ஏக்கராவுக்கு மேலே இருக்குதா? 3 ஏக்கரா காடு இருக்கணும். உன் நேரத்துக்கு அதிகார செல்வாக்கு இருக்குது. நான் காப்பாற்றி போகிறேன். ஆனால் பையனுக்கு பரவாயில்லையா, பிரச்சனை இல்லை. அந்த 2 பிள்ளைங்களும் காவை காக்கிற, அதை நான் ஆதரித்து கொடுத்துருவேன். நான் பண்ணி கொடுத்துருவேன், பயப்படாத. சரி, அடுத்த கணக்கு போகிறேன். அப்பா அம்மன் கும்பிட்றோங்க ஐயா. குலதெய்வம் செல்லியாயி இல்லையாயா? செல்லி இல்லையா? பாப்பாத்தி அம்மா கும்பிட்றோங்க ஐயா. சின்ன நம்பர் என்ன பாப்பாத்தி இல்லை. அதான் புடவைக்காரி தான் வந்தாங்கல்ல, புடவைக்காரி மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பா. ஆனால் உனக்கு வந்து இன்னும் கருப்பு சாமி இருக்குது. என்ன கன்னிமாரு கருப்பு சாமி இருக்குது. கன்னிமாரு கருப்பு சாமி புடவைக்காரி 3 தெய்வம் ஒன்றுது. இத்தனை ஆண்டுக்கு உனக்கு தெய்வம் தெரியல. எப்படி நீ என்ன பண்ணுற? செவ்வாய்க்கிழமை 3ஆம் போகிற, கொஞ்சம் பச்சரிசி துள்ளுமா வெடிச்சிக்கிட்டு தேங்காய் பிள்ளை ஒரு செட்டு வாங்கிட்டு வாங்க. நான் கலசம் வச்சு உங்கள் அம்மாவில் பிரித்து நான் என்ன சாமின்னு சொல்லிப்படுறேன். நான் கிளீனாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். புடவைக்காரி மட்டும் இருக்குது, அந்த சக்தி வந்து நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். கொடுத்து நீ கிளீன் பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. சரி, அவ்வளோதான். இப்போ கரி பெருமாள் தான் வந்திருக்குது. கரி பெருமாள் சத்தியம் சரசும் செல்வாக்கு வந்திருக்குதுப்பா. உன் இல்லோட ஓடி பார்த்தேன், இருப்போட ஓடி பார்த்தேன். உன் வீடு வந்து கொஞ்சம் பள்ளத்தில் மேடு இருக்குது. மேடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும். உன் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் பள்ளமாக சறுக்கலாக இருக்குதுப்பா. ஆனால் வீடு கட்டிடுற இடம் பரவாயில்ல. உனக்கு ஆங்கார சக்தி இருக்குது, பிரச்சனை இல்லை. வந்து மலை மேலே இருக்கிறியாப்பா? ஆமாம், மலை மேலே தான் இருக்கணும். உன் பேர் நாமத்துக்கு அதிகார சக்தி பண்ணித்தரேன். வண்டி வாங்கணும், இரும்பு தொழில் பஸ் ஓட்டுறியா? ஆமாம், வண்டி வாங்கணும், ஓட்டணும்பா. ஆனால் அதில் உனக்கு நல்ல ஒரு அமைப்பான வேலை கிடைச்சிடும். உனக்கு வந்து குழந்தைங்க வந்து 3 பேர் இருக்கணும். 3 பையனாக இருக்கணும். 3 பையனாக இருக்கணும். ஆனால் 2 பேர் வரல, ஒருத்தனை ஒன்றால் திருத்தவே முடியல நடுவில் ஒன்று. எதுக்கு அவனை எல்லாரும் அடிக்கிறீங்க? அடிக்காதப்பா, அவன் குறும்பு பண்ணால் அடிக்காத. அவன் குறும்பில் அவன் பிறந்த லக்கணத்தில் அப்படி பிறந்துட்டான். 2 பிள்ளைங்களும் பரவாயில்ல. நடு பையனை அடிக்காத. அவனை நான் அதிகாரம் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டா, பிரச்சனை இல்லை. ஆனால் பசங்க 3 பேர் நேரத்துக்கு உங்கள் பொண்டாட்டி வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகுது? அங்கே போகிற இடம் பரவாயில்லப்பா. பிள்ளைக்கு கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கொடுப்பாங்க. நான் ஆதரவு பண்ணி அதிகாரம் பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே உனக்கு எந்த பிரச்சனையும் பயப்படாத. பையன் பேர் என்ன? இந்தா, இது வந்து நீ வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு வரத்துக்கு கடை வச்சா நல்லா சமாளிச்சுக்கலாமே. 10 ரூபா நல்லா கிடைக்குமே, பிரச்சனை வச்சுக்க. சரி, அடுத்த கணக்கு போகிறேன். கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கரமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய். மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய். மலையென எழுந்தவனே, எங்கள் அருணாச்சல சிவனே.